வணக்கம் கைஸ். காலையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வந்திருந்தான். நேற்று செஞ்ச தக்காளி சாதத்தினால கேஸ் காலி. அதனால் இட்லி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு ஆளுக்கு பாதி கட்டாப் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே சுற்ற போகலான்னு கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் அவன் வண்டியில் அவன் ஓட்டினான். அவன் வண்டியை ஓட்டுறதுக்கே நம்ம பெருசாக இருக்கணும் போல், அவ்வளோ பெருசாக இருக்குது வண்டி. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா நேராக டீ கடைக்கு போயிடுச்சு. டீ கடைக்கு போயிட்டு வாட்டர் மெலன் ஜூஸ் 2 குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் நாங்கள் படித்த ஸ்கூல் இருந்துச்சு, அதை வேடிக்கை பார்த்துட்டு அடுத்து நேராக கிருஷ்ணா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிருஷ்ணா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் நான் விளாக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பேட்லுக்காக ஃபோன் பண்ணான். பேட்லுக்காக காலேஜ் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா, அதனால் நேராக திருப்பி டீ கடைக்க கிளம்பிட்டோம். நானும் கிருஷ்ணாவும் போயிட்டு அப்புறம் பேட்லுக்கானும் வந்தான். 2 காஃபி ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணா கிளம்புறேன் அப்படின்னா சரி அவனுக்கு ஒரு டாட்டா பை போட்டு அடுத்து நானும் பேட்லுக்கானும் கிரவுண்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். கிரவுண்டுக்கு போயிட்டு கிரிக்கெட் விளாட்லான்னு பார்த்தா மழை வர மாதிரியே இருந்துச்சு. போயிட்டு பார்த்தா நம்ம பிளேயர் விளாட்ந்தாப்புல கார்த்தி இவரு நம்மளை ஃப்ரீ ஃபயர் 1v1 கூப்பிடுறாரு. சரி விளாட்னே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னு கிளம்பிட்டோம். கிரிக்கெட் விளாட முடியல. கிளம்பிட்டு நேராக பார்த்தா ஃபுல் மழையிலையும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு என்னை ட்ராப் பண்ணிட்டுங்கடா அப்படின்ட்டு இவனுங்களே கேட்டு எடுத்துன்னு போய் எங்கள் வீட்டான ட்ராப் பண்ணி விட்டானுங்க. ட்ராப் பண்ணிட்ட அப்புறம் அவங்க வீட்டில் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெளியில் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு முட்டை தோசை இருந்துச்சு. முட்டை தோசை சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா செலவுக்கு இதாப்பா 100 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டீ கொடுத்துட்டு போனாங்க. டீ குடிச்சு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு சென்னைக்கு. கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நம்ம வெளியே ஊஞ்சல் இருக்குது, ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் விளையாட்டு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் விளையாட்டு அதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம் அப்படின்ற டிப்ரெஷனு. சரி டிப்ரெஷன்லாம் உட்காந்த வேலைக்கு ஆகுதுன்ட்டு ஏற்ற காலி பண்ணியாச்சு. ஏற்ற காலி பண்ணிட்டு நம்மளே போயாச்சு. ஏன்னா வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்ட்டு நம்ம கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு பஸ் ஏறிட்டு அப்புறம் தூங்கி வந்துச்சு. பார்த்தா சென்னையும் வந்துச்சு. அவள் தான் கைஸ். வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை பிடிக்கும் போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வரையும் டாட்டா பை.